தற்போது உருவாகி இருக்கக்கூடிய எல்லினோ அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நம்ம பார்க்கிற அளவுக்கு தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள் எல்லாமே நம்ம வந்து வெயில் காலமாக தான் கணக்கிட்டு வச்சிருக்கோம். அப்போ இது இயற்கையாக வெயிலாக இருக்கக்கூடிய காலம். ஆனால் குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா, எந்த மாதங்கள்ல இது குறிப்பா தமிழ்நாட்டை பாதிக்கும்? பேசிக்காக ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மனிதர்கள் இறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதான் நம்ம யூரோப்பில் வந்து பார்க்கணும். இயல்பான மழை அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் இருக்காது. அப்போ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் சேர்த்து எதிர்காலத்தில் அதிகமான வறட்சி இருக்கும், அதிகமான புயல் இருக்கும். உங்களுக்கு மழை நம்ம இனிமேல் கணிக்க முடியாது. கடந்த 3 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கான புதிய டெம்பரேச்சரை நம்ம வந்து பார்க்கணும். எங்கள் தேசம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதில் பெரும் பங்கு ஆற்றி வரும் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். எல் நினோ இது ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படுத்தி வர அந்த தாக்கத்தை வந்து தொலைக்காட்சிகளில் பார்த்துட்டு இருக்கோம். இது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? இதிலிருந்து பாதுகாக்க அரசும் மக்களும் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? அடிப்படையில் நம்ம எல்லினோவை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டீங்க, இப்போ ஐரோப்பியாவில் நிறைய பிரச்சனை இருக்குது. அது குறிப்பாக வெப்ப அலை தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப பயங்கரமான ஒரு ஹீட் வேவ்ஸ் வந்து அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். அது 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 ஒரு நிகழ்வு. இந்த பக்கம் நமக்கு எல்லினோ இருக்குது. இப்போ இது எல்லாமே என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொரு விதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது பூமியினுடைய அமைப்பு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் ஒவ்வொரு விதமான தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கின்றது. இப்போ வடதுருவம் தென் துருவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கர குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப பனிப்பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதுவே பூமியினுடைய மத்திய ரேகை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலைவனம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது. இப்போ இந்தியா, லாட்டின் அமெரிக்கா போன்ற பகுதிகள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துலலாம் உயிர் பன்மை சூழல் அதிகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு நிலப்பரப்பும் பார்த்திங்கன்னா வேறு வேறு அமைப்பு முறைகள் இருக்குது, வேறு ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையில் இருக்குது. அப்போ இந்த இதெல்லாமே நமக்கு எதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சிஸ்டம்ஸ் தான். அப்போ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சூழலை எது நிர்ணயிக்குது அப்படின்னா அங்கே நிலவக்கூடிய சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு முறைகள் தான். இப்போ இந்த சூழல் அமைப்பு முறைகளை வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து ஒரு பேரிட்டு அழைக்கிறோம். ஏன்னா ஈஸியாக நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. எந்த பகுதியில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழுது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சூழல் அமைப்பு என்னவாக இருக்கின்றது, இயற்கை அமைப்பு முறை என்னவாக இருக்கிறது, கடல் அமைப்பு என்னவாக இருக்கிறது, காற்றினுடைய ஓட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே நாம் வந்து பேர் கொடுத்துருக்கோம். ஸோ ஜியோகிராஃபிக்கலாக அதை வந்து புரிந்து கொள்வதற்காக இந்த அமைப்பு முறை உருவாக்கியிருக்கோம். இப்போ அடிப்படையில் உங்கள் கேள்வியில் 2 அம்சங்கள் இருக்குது. ஒன்று எல்லினோ அப்படிங்கிறது என்ன பாதிப்பை உண்டாக்கக்கூடும் அப்படிங்கிறது. 2வது இப்போது இருக்கக்கூடிய ஐரோப்பியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. 2 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லினோ அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். எல்லினோ அப்படிங்கிறது கடலினுடைய சுழற்சி அமைப்பு முறையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன், ஒரு கிளைமேட்டிக் சிஸ்டம். ஸோ இப்போ கடலில் நீரோட்டம் இருக்கும் இல்லைங்களா. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கடல் நீரோட்டம் 6 மாதத்துக்கு இப்படி இருக்கும், 6 மாதம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சிருக்கோம். பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கடலினுடைய நீரோட்டம் எப்படி இருக்குது அதை பொறுத்து அந்த நீரோட்டம் அந்த பகுதி குறிப்பாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, அப்புறம் லாட்டின் அமெரிக்கா இந்த நாடுகளில் பாதிப்புகளை உண்டாக்கும். ஸோ அப்போ அந்த இருக்கக்கூடிய ரீஜனலுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை வந்து என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லினோ சதர்ன் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. அதாவது பேசிக்காக தண்ணி சூடாச்சு அப்படின்னா அது ஒரு சுழற்சி ஏற்படுத்தும் இல்லைங்களா. அப்போ அதிகமான ஒரு சுழற்சி இருக்கின்ற போது, அதிகமான வெப்பக்காற்று அதுலேருந்து வெளியேறுகின்ற போது அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனில் அது மாற்றங்களை உண்டாக்கும், காற்றோட்டத்தில் மாற்றங்களை உண்டாக்கும். அப்போது கடல் சூடாகின்ற போது அதிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று ஏற்கனவே இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தோடு ரியாக்ட் பண்ணி பயங்கரமான வெப்பமாகி அந்த வெப்பத்தை வேறு இடத்துக்கு கடத்தி செல்லும். அப்போ அந்த வெப்பக்காற்றை கொண்டு வருகின்ற போது அதை வந்து நம்ம எல்லினோன்னு சொல்கிறோம். அதுவே குளிர்ந்த காற்று கொண்டு வந்துச்சு அப்படின்னா லானினான்னு சொல்கிறோம். இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை தான். ஆனால் இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது உருவாகி இருக்கக்கூடிய எல்லினோ அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நம்ம பார்க்குற அளவுக்கு புதிய வெப்பத்தை கொண்டு வரும். அதனால தான் சூப்பர் எல்லினோன்னு சொல்கிறாங்க. ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படியான ஒரு எல்லினோ உருவாகிருக்கு. அதற்கு பின்பாக இப்போ தான் இப்படி ஒரு எல்லினோ உருவாகுது. எனவே இது பயங்கரமான வறட்சியும் பாதிப்பையும் கொண்டு வரும். குறிப்பாக சவுத் இந்தியா, சவுத் ஏஷியா போன்ற நாடுகளில் பயங்கர பாதிப்பு இருக்கும், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பாதிப்பு இருக்கும், லாட்டின் அமெரிக்காவில் பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இது இந்த பசிபிக் ரீஜன் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு முறை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஐரோப்பிய நாடுகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹீட் வேவ்ஸ் அதுக்கான காரணம் என்னன்னா அது வந்து போலார் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வடதுருவ பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம், அங்கே இருக்கக்கூடிய சுழற்சி அமைப்பில் மாற்றம் நிகழ்ந்ததன் காரணமாக அங்கே ஹீட் டூம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு.
ஸோ அது வந்து இப்போ ஒமேகா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ யூரோப்பா இருக்கிற மாதிரினா அங்கே இருக்கக்கூடிய கடல் நீரோட்டம், அங்கே இருக்கக்கூடிய காற்றோட சுழற்சி அமைப்பு முறை மாறி இருக்க காரணமாக அங்கே ஹீட் வேவ்ஸ் நடக்குது. அதனால மக்கள் இறந்து போயிறாங்க. இதில் பேசிக்காக நீங்கள் ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எல்லினோக்கும் இந்த ஹீட் வேவ்ஸ்க்கும் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஹீட் வேவ்ஸ்க்கும் டைரக்ட் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ரெண்டுத்துக்குமே அடிப்படை காரணம் ஒன்று தான். அது இங்கே போலார் வெர்டெக்ஸ் வந்து மாறினதுக்கான காரணமும் சரி, எல்லினோ அமைப்பு முறையில் காரணம் சரி, ரெண்டுத்துக்கு அடிப்படையான காரணம் இருக்குது குளோபல் வார்மிங். பூமி சூடாகி கொண்டிருக்கிறது. பூமி சூடாகி கொண்டிருக்கிறது. 2வது நம்மளுடைய கட்டுமான முறை, நம்முடைய அர்பனைசேஷனுடைய ப்ராசஸ். இது 2ம் தான் அதிகமான பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. 3வதா நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த எல்லினோ பிரச்சனை நமக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது என்ன, இது இயற்கையாக நமக்கு வந்து இப்போ வந்து கோடை காலம் தான். இது முதுவெயில் காலம் தான் நமக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம நம்ம தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள் எல்லாமே நம்ம வந்து வெயில் காலமாக தான் கணக்கிட்டு வச்சுருக்கோம். அப்போ இது இயற்கையாக வெயிலாக இருக்கக்கூடிய காலம். ஆனால் குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா, சராசரியாக இருக்கக்கூடிய வெப்பத்தன்மையை மாற்றி அமைக்குது. அதனால தான் இப்போ உங்களுக்கு கடுமையாக இந்த கடந்த ஒரு 10 வருஷத்தில் பயங்கரமான வெயிலை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க. அது ஒவ்வொரு வருஷம் வெயில் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம குளோபல் வார்மிங் காரணமாக இப்போ இருக்க சாதாரண கோடை காலம் அப்படிங்கிறது பயங்கர வெப்பத்தோடு இருக்கக்கூடிய காலமாக மாறி இருக்கு. அப்போ புவி வெப்பமாதல் அப்படிங்கிறது நம்மளோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸை வந்து மாற்றி அமைச்சிருக்கு, வெப்பத்தன்மையை மாற்றி அமைச்சிருக்கு, வெயிலுடைய தன்மையை மாற்றி அமைச்சிருக்கு. 2வதா சென்னை போன்ற நகரங்களில் அதிகமான கட்டுமானங்கள் இருக்கிறதுனால வெறும் கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை உருவாகி இருக்கிறதுனால ஹீட் உள்ள தேங்குது. ஸோ அதுக்கு பேர் அர்பன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2வது காரணம் இன்னும் பயங்கர ஹீட்டாக இருக்கும். இப்போ 3வதா அடுத்து இன்னும் அதிக வெப்பத்தை கொண்டு வரக்கூடிய எல்லினோ அமைப்பு. அப்போ இந்த 3 சேர்ந்து பயங்கரமான பாதிப்பை உண்டாக்கும். ஸோ இந்த பிரச்சனை தான் நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம். எந்த மாதங்கள்ல இது இந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டை பாதிக்கும்? அதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கணும் நம்ம? அடிப்படையில் வந்து எலினோ குறித்தான தகவல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் 2ஆம் தேதி ஜூன் 2 வந்து வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கக்கூடிய உலகளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பு. அவங்க தான் ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த எலினோ வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. எலினோ ஃபார்ம் ஆக போகுது. ஸோ நமக்கு இன்னும் ஜூன் ஜூலையில் வந்து அது வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் அது செட் ஆகிடும். அடுத்த மே மாதம் வரைக்கும் 2027 மே வரைக்குமே இந்த நிலை தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எலினோ அப்படிங்கிறது அந்த அமைப்பு முறை அப்படி ஒரு செட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வெப்பக்காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து வர ஆரம்பிச்சுட்டே தான் இருக்கும். அது வந்து நமக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் அதுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த வெப்ப தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த வெப்பக்காற்று அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மனிதர்கள் இறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதான் நம்ம யூரோப்பில் வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு பேசிக்காக நமக்கான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம பாடிக்கான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. நமக்கான ஒரு டெம்பரேச்சர் பேலன்ஸ் வந்துருக்கு, தெர்மோ ரெகுலேஷன் இருக்குது. நம்ம உடம்புக்கான ஒரு பேலன்ஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 36 டிகிரி செல்சியஸ். 36 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 40 தாண்டிடுச்சுன்னா மனிதன் இறந்துடுவாங்க. அது குறையும் கூடாது, இன்க்ரீஸ் ஆகவும் கூடாது. ஸோ அதான் பேலன்ஸ் டெம்பரேச்சர் வச்சுருக்கணும். இந்த பேலன்ஸ் டெம்பரேச்சர் எப்போ இருக்குன்னா, அவுட்டர் டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேலை செய்யும். இப்போ வெளியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்கள் பாடி டெம்பரேச்சர் கூல் ஆகுது, அதுவும் ஹீட் ஆகும் இல்லைங்களா? அப்போ அந்த மனிதன் இறந்து போவதற்கான ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ அந்த ஆபத்தை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். இது எவ்வளோ காலம் தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த 2027 வரைக்கும் இந்த எலினோ அமைப்பு முறை இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதோட ப்ரெடிக்ஷன் வந்து 90% பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக நமக்கு இந்த பாதிப்பு அடுத்த ஆண்டு வரைக்கும் நமக்கு தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இடையில தமிழ்நாட்டில் இந்த பருவ காலமும் வருது, மழைக்காலம், குளிர்காலம். அதில் தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லை மழைப்பொழிவு அதிகரிக்கவோ குறையவோ அதில் இது தாக்கத்தை ஏற்படுத்தணும்? நிச்சயமாக அதுலேயும் தாக்கத்தை இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் பூமியோட அமைப்பு முறையை வந்து புரிஞ்சுக்கணும். ஐன்ஸ்டீனோட தியரி இருக்குல்ல, நத்திங் இஸ் அப்சல்யூட், எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட்னு. சார்பியல் கோட்பாடு. அப்படி சார்பியல் கோட்பாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒருங்கிணைந்து தான் இயங்குது. பூமியோட வெதர் கண்டிஷன்ஸுமே அப்படி தான் இருக்குது. கயா ஹைப்போதிசிஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஜேம்ஸ் லவ்லாக் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடுபடி அவர் என்ன சொல்றாருன்னா, பூமியோட வெதர் கண்டிஷன்ஸ், வெதர் பேட்டர்ன் எப்படி இயங்குது அப்படின்னா, அது தன்னைத்தானே ரெகுலேட் பண்ணி கொள்ளுது. அது வந்து ஒரு ஒரு சிங்கிள் லிவிங் மெக்கானிசம் மாதிரி செயல்படுது, செல்ஃப் ரெகுலேட்டிவ் மெக்கானிசம் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொன்னார். அது அறிவியலாளர்கள் கேட்டுக்கொண்ட ஒரு கருத்தாக இருக்கு. அப்போ பூமியில் ஒரு இடத்துல நிகழக்கூடிய ஒரு மாற்றம்ங்கிறது இன்னொரு இடத்துல ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு வந்து சொல்லுவாங்க. வெதர்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன்ஸ். அப்போ நம்மளுடைய மான்சூன், நமக்கான பருவமழை அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னா, நமக்கான பருவமழைக்கான பேசிக்கான இருக்கக்கூடிய மலை மேகங்கள்லேருந்து அட்லாண்டிக் பெருங்கடல்லேருந்து உருவாகுது. அங்கேருந்து நமக்கு வரக்கூடிய காற்றாக இருக்கட்டும், மலை மேகங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு முறையோடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு மழைப்பொழிவு வந்து உண்டாகுது. ஸோ அப்போது என்னென்னா, பூமியினுடைய இயங்கியல் அப்படிங்கிறது இப்படி ஒன்றோடு ஒன்று ஏந்து கொண்டிருக்குது. அப்போது இந்த புதிய எலினோ அமைப்பு முறையாக இருக்கட்டும், குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷனோட மாற்றங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய மாறுதல் உண்டாகும். அதான் நம்ம தொடர்ச்சியாக வந்து கடந்த 10 ஆண்டுகளை பார்க்குறோம். இன்றைக்கி மழை கொட்டி தீக்குது இல்லையா? 3 மாதம் பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்தில் பெய்யுது. மேக வெடிப்புன்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ வந்து கடந்த ஒரு 5 வருஷமாக தான் நான் கேட்குறோம். காயல்பட்டினத்தில் 96 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் யாராச்சும் எதிர்பார்த்துருப்பாங்களா? விருதுநகரில் வந்து உங்களுக்கு மழைக்கான ரெட் அலர்ட் கொடுத்து யாராச்சும் நான் கேட்டிருக்கோமா? இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு குளோபல் வார்மிங் அந்த அளவுக்கு காரணமாக இருக்குது. அப்போது இயல்பான மழை அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் இருக்காது. அப்போ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் சேர்த்து எதிர்காலத்தில்
அதிகமான வறட்சி இருக்கும், அதிகமான புயல் இருக்கும், அதிகமான மழை வெள்ளம் இருக்கும், அதிகமான குளிர் இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ஸ்ல தான் இருக்கும். அப்போ கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னு சொல்றாங்க. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் தான் நம்ம சந்திக்க போறோம். அப்போ உங்களுக்கு மழை நம்ம இனிமேல் கணிக்க முடியாது. இப்போவே நீங்க சைக்ளோன்ஸ கணிக்கிறதுல நமக்கு நிறைய சிக்கல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு புயல் அப்படிங்கிறது எங்க உருவாகும், எந்த பக்கம் போகும் அப்படின்னு நம்ம கணிப்பது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு சயின்ஸ நம்ம இன்னும் அட்வான்ஸ் பண்ணல. நமக்கான கிளைமேட்டிக் மாடலிங் இல்ல அது. அப்போ எதிர்காலத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்ல அந்த ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். குறுகிய காலத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவு. ஒரு 3 மணி நேரத்துல வந்து உங்களுக்கு வந்துட்டு 96 சென்டிமீட்டர் அடிச்சு தள்ளிட்டு போயிடும். அப்படி இருக்கு. இப்ப மும்பைல வந்து பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிட்டீஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த பாதிப்புகளை எல்லாம் நம்ம எதிர்காலத்தில் சந்திக்கலாம். இப்போ தென்பெண்ணை ஆற்றில் வந்து ரசாயன கழிவுகள் அண்டை மாநிலங்களிலிருந்து கலந்து விடுறத பார்க்குறோம். அது குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. இது ஏற்கனவே காவிரி ஆற்றில கர்நாடக மாநிலத்திலிருந்து ரசாயன கழிவுகள் கலந்து விடப்படுகிறது. இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பேசிக்கான நம்மளுடைய நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அளவில் இருக்கக்கூடிய சட்டங்கள், நீர் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் நிறைய சட்டங்களை வந்து ஏற்றிருக்காங்க. நீர் குறித்தாக இருக்கக்கூடிய சட்டங்கள் அப்படிங்கிறது. அப்போ அந்த நீரை பாதுகாப்பதற்காக வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டர் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் டொமஸ்டிக் வேஸ்டாக இருக்கட்டும், அதை நேரடியாக நாம் நீர்நிலைகளை வந்து அனுமதிக்க முடியாது. அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி தான் வந்து அதில் செலுத்த வேண்டும். இதுதான் சட்டம் இருக்கக்கூடிய வழிமுறை. அப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது வீட்டிலேருந்து வரக்கூடிய கழிவாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவாக இருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வரக்கூடிய கழிவாக இருந்தாலும் சரி, ஒரு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவாக இருந்தாலும் சரி, இல்லை அணு உலையிலேருந்து வரக்கூடிய கழிவாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கழிவாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். அதை முறையாக வந்துட்டு மறுசுழற்சி செய்யணும். அதை நீங்கள் ப்ராப்பராக அதில் இருக்கக்கூடிய ஹசாரஸ் பார்ட்டிகளை நீக்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்டுக்கான அவங்க அரசாங்கம் ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தரத்தின் அடிப்படையில் தான் அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு அவுட்லெட்டுக்கு வெளியிடணும். அந்த அவுட்லெட் மூலமாக வந்து உங்களுக்கு நீர்நிலையோடு சேர்ந்து அது வந்து ஆறு போன்ற சேர்ந்து கடலில் போய் சேருது. இதுதான் இந்திய அரசினுடைய சட்ட வழிகாட்டு நெறிமுறை. இது வந்து கர்நாடகாவுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் வந்து பொருந்தும். இதுதான் பேசிக்கான இருக்குது. இப்போ இங்கே என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இதில் இடத்துல என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் வந்து பயங்கரமாக அர்பனைசேஷன் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட வந்து பயங்கரமான ஒரு நாளைக்கு 1800 மில்லியன் டன் அளவுக்கான கழிவுகளை வந்து அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சாலிடு முனிசிபல் வேஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த லிக்விட் வேஸ்ட் ஆகிறது இவ்வளோ வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த வேஸ்ட்டை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நீர்நிலைகள் அனுப்புகிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கர்நாடகத்தில் அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் இல்லாட்டியுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒசூர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டுமே நமக்கு வந்து வருது. அப்போ பெங்களூர்லேருந்து வரக்கூடிய அதிகமான கழிவுகள், மற்ற கழிவுகள் இவை எல்லாமே காவேரியில் தான் போய் கலக்கின்ற ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த பாதிப்பை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே சட்ட விதி மீறல்கள். அப்போ இந்த சட்ட விதி மீறல்களை நம்ம கண்டறிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ என்னன்னா, தமிழக அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படின்னா, கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் உங்களோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி உங்ககிட்ட இருக்குது, ப்ராப்பரான சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இங்கே வச்சுருக்கீங்களா, எந்த அளவுக்கு அது வந்து ப்ராப்பராக செயல்படுது அப்படின்னு. இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் செஞ்சிடும். அந்த தாக்கல் செஞ்ச வழக்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய குறிப்பாக உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பு தான். என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள், அதே போல் முனிசிபாலிட்டி வெளியேற்றக்கூடிய கழிவுகள், இவையெல்லாம் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறாங்களா இல்லையா என்பதை கண்காணிப்பதற்கான ஆன்லைன் கண்டினியூஸ் மானிட்டர் சிஸ்டம் வேணும். அதாவது வெப்சைட்டில் அந்த டேட்டாஸ் எப்போனா அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினோட வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பல மாநிலங்கள் செயல்படுத்தாமல் இருக்காங்க. நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்தபோது தென்னகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது ஃபுல்லாக கம்ப்ளை பண்ணல. அப்போ இதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது இருக்குன்னா, எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு எவ்வளோ கழிவுகள் வருது, எவ்வளோ கழிவுகளை முறையாக பராமரிக்கிறார்கள், அது முறைப்படியாக வந்து சுத்தம் செய்து எந்த அளவுக்கு அது வெளியேற்றுகிறார் என்பதற்கான எந்த விதமான தரவுகளும் இல்லை. அது கர்நாடக அரசாங்கத்திடமும் இல்லை, தமிழக அரசாங்கத்திடமும் இல்லை, 2 பேர்கிட்டயுமே வந்து இல்லை. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்னா, நாம் கர்நாடக அரசு முதல்ல கேட்க வேண்டியது, காவேரி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அங்கிருந்து வரக்கூடிய கழிவுகளை எந்த அளவுக்கு அவங்க சுத்திகரிப்பு செய்கிறார்கள், அவற்றுக்கான ப்ராப்பரான எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அங்கே இருக்குதா, அது ஒழுங்காக செயல்படுகின்றதா, அதை ஒழுங்காக மானிட்டர் பண்ணுறீங்களா, அதன் அடிப்படையில் தான் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கு எதிராக நம்ம வந்துட்டு
வழக்குகள் வந்து பதிவு செய்யலாம். அதுக்கான உச்சநீதிமன்றத்தில் போய் செல்வது வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்க வேண்டும் அப்படின்னா, அது பெங்களூர்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்ல பல பிராந்தியத்திலேருந்து வரக்கூடிய, இல்ல தமிழகத்திலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கு. இதையெல்லாம் முதல்ல எங்க வருது? எங்க அவுட்லெட்ஸ் இருக்கு? ஏன்னா ஒரு நதி ஓடுது அப்படின்னா, அந்த நதியில எந்தெந்த பகுதியில வந்து உங்களுக்கு இந்த மாரி கழிவுகள் கலக்குறாங்க அப்படின்னு அவுட்லெட்ட நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது முடியாத விஷயம் இல்ல. இன்னைக்கு கூகுள் மேப்லாம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு சேட்டலைட் மேப்பிங் மூலமா ஈஸியா ரொம்ப கண்டுபிடிச்சிடலாம். துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒவ்வொரு இது அனுமதிக்கப்பட்டதா இருக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் எந்த ஒரு நீர்நிலையிலும் யாருமே எந்த கழிவும் கொட்டிட முடியாது. ஏன்னா அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கும். எக்கோ சென்சிட்டிவ் ஜோனா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டர் பாடி அப்படிங்கிறது ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். அத யாரும் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிட முடியாது. அப்போ எந்த பகுதியில இந்த அவுட்லெட் இருக்குன்னு முதல்ல அத கண்டுபிடிக்கணும். அந்த அவுட்லெட்ல வந்து எந்த அளவுக்கு சுத்திகரிப்பு செஞ்ச பின்பாக தான் அந்த தண்ணி அங்க செலுத்துறாங்க அப்படிங்கிறத கேள்விக்கு உட்படுத்தணும். இந்த ஆய்வுகள் நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஸோ தமிழக அரசாங்கத்திடம் நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை என்னன்னா, காவேரியை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எவ்வளவு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எவ்வளவு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, பெங்களூர்லேருந்து வரக்கூடிய முனிசிபல் சாலிட் வேஸ்ட் அந்த கழிவுகள் எல்லாமே எந்த அளவுக்கு வருகிறது, அவையெல்லாம் ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி தான் இங்க வந்து இதெல்லாம் கலக்கப்படுகின்றதா என்பதற்கான அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கணும். அது குறித்தான ஆய்வுகள் வந்து மேற்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை கண்டறிந்து அதை நீக்குவதற்கான முன்னெடுப்புகள் செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாட வேண்டும் அப்படிங்கிறதா இதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேகதாது அணை கட்டுவதால் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த நீர்வரத்து குறையும், விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் அழிவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வனவிலங்குகளும், அரியவகை உயிரினங்களும் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி அண்டை மாநிலங்கள்ல நடைபெறுகிற அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகள், இல்ல அதனால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகள், இதை தடுப்பதற்கு பூவுலகின் நண்பர்கள் போன்ற அமைப்புகள் சட்ட ரீதியாக போராடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அரசாங்கம் தான் செய்யணுமா? அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இதுல பேசிக்கான பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, அர்பனைசேஷன் தான் முக்கியமான காரணம். நகர்மயமாதல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்க பெங்களூர் எடுத்துக்கோங்க. பெங்களூருக்காக தான் நாங்க திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்றாங்க. கர்நாடகத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த தண்ணி எங்களுக்கு வேணும்னு கேட்கல. நீங்க அதை யோசிக்கணும். கர்நாடகத்துல எந்த பகுதியை கேட்குறாங்கன்னா, பெங்களூருக்கு குடிநீர் வசதியை நம்ம அதிகரிக்கணும். அதுக்காக நாங்க திட்டம் கொண்டு வரப்போறோம்னு சொல்றாங்க. ஏன் பெங்களூர்ல தண்ணி இல்லாம போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? பெங்களூர்ல வந்து அவ்வளவு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவ்வளவு லேக்ஸ் இருந்த ஒரு பகுதி. அவ்வளவு நீர்நிலைகள் இருந்த ஒரு இடத்துல, இன்னைக்கு குடிநீரை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை எங்க இருக்கு? பெங்களூருக்கும் காவேரிக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்லைங்களா? 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. அங்கருந்து நீங்க தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய தேவை ஏன் வருது அப்படின்னா, அப்போ பெங்களூரினுடைய பராமரிப்பு எந்த அளவுக்கு மோசமாயிருக்கு அப்படின்னு. அப்போ பெங்களூரினுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு மோசமாயிருக்கு. அப்ப நகர்மயமாதலோட மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகத்தில இருக்கக்கூடிய அங்க இந்த அணை கட்டு திட்டத்தை அங்க இருக்கக்கூடிய சூழல்வாதிகள் அவங்களே எதுக்குறாங்க. ஏன்னா இந்த திட்டத்தின் காரணமாக அதிகமா நிலப்பரப்பு மூழ்கி கிட்டத்தட்ட நிறைய 20க்கு அதிகமான ட்ரைபல் வில்லேஜஸ் வந்துட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். பழங்குடிகளுடைய கிராமங்கள் பாதிக்கப்படும். 2 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பேர்ட் சாங்சுரி அண்ட் டைகர் சாங்சுரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அவை எல்லாமே கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சூழல் பார்வையில் அவங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்போ என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது என்னவாக ஆகியிருக்குது. இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இப்போ நம்ம அர்பனைசேஷன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், வளர்ச்சிக்கான மாடல் அப்படிங்கிற எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ நகர்மயமாதலை கேள்விக்குள்ளாக்காமல் இதை நம்ம தீர்க்க முடியாது. அடிப்படையான இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்ப நாம அது பேச வேண்டியிருக்கு. அப்ப அந்த இடத்துல தான் சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாட்டு வேலை ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்ப நாம் இப்போ வந்து அரசாங்கம் இது குறித்தான வழக்கு செய்வது அப்படிங்கிற ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டை நாம் கொண்டு வருது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல பொதுமக்களிடம் நம்ம இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நம்ம நகர்மயமாதல் அப்படிங்கிறது என்னவாயிருக்கு? கிரீன் கவரை வந்து குறைச்சிருக்கு. வாட்டர் பாடிஸை வந்து அழிச்சிருக்கு. நீர்நிலைகளை அழித்து, பசுமை பரப்பை அழித்து உண்டாக்கி இருக்கக்கூடிய இந்த நகர்மயமாதல் மிகப்பெரிய ஒரு சவாலை உண்டாக்கி இருக்கு. அதுதான் அடிப்படையில் சூழல் பிரச்சனைக்கு மிக அடிப்படை காரணமாக இருக்கு. அப்ப அந்த மையமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பேச முடியாது. அது தொடர்ச்சியாக பேச வேண்டிய ஒரு செயல்பாடு நமக்கு இருக்கு. அந்த வேலைகளை நிச்சயமா நாங்க வந்து முன்னெடுப்போம். அது துறை சார்ந்த வல்லுநரோடு சேர்ந்து நம்ம ஆட்களை செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனால அந்த முன்னெடுப்பு எப்பவுமே நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஜவ்வாது மலையில அதானி குழுமம் வந்து ஒரு நீர்மின் நிலையத்தை அமைக்கிறது. அது பூவுலகின் நண்பர்கள் எதிர்க்கிறாங்க. ஏற்கனவே அணு மின்சாரத்தையும், அனல் மின்சாரத்தையும் சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு எதிர்க்கிற பூவுலகின் நண்பர்கள் நீர்மின் நிலையத்தையும் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? எல்லாத்தையும் எதிர்த்தா இப்படிதான் மின்சாரம் தயாரிக்கிறது. இல்ல. உண்மைதான் வந்து. இது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இதனுடைய டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது வந்து பம்ப் ஸ்டோரேஜ் சிஸ்டத்தின் மூலமாக உருவாக்கக்கூடிய புனல் மின் நிலையம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து தண்ணி மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியதாக பேசிக்காக அப்படி தெரிஞ்சாலுமே, அது எங்கேருந்து தண்ணி எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னா, பாலாறுலேருந்து எடுக்க போகிறாங்க. வேலூர் பாலாறுல இருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போய், கீழே இருக்கிற இங்கே தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு, உங்களுக்கு பம்ப் பண்ணி அதை மலை உச்சிக்கு கொண்டு போகணும்.
மலை உச்சி கொண்டு போய் அங்கே ஒரு நீர் தொட்டியில் அதை சேமித்து வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணி திருப்பி கீழே இறக்கி நீங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும். பேசிக்காக மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன டைனமோவை சுத்த வைக்கணும் இல்லைங்களா? அதுதான் உங்களுக்கு அனல் மின் நிலையத்தில் அதுதான் நடக்குது. உங்களுக்கு நியூக்ளியர் இதுலேயுமே அதான் நடக்குது. நியூக்ளியர் எனர்ஜிலையுமே அதான் நடக்குது இல்லைங்களா? பேசிக்காக ரன் பண்ண வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு பவர் தேவை. ஸோ இதில் வந்து வாட்டரை யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ மேலே இருந்து தண்ணி தள்ளி விட்டு டைனமோ சுத்த வைக்க போகிறீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா பாலாத்தில் தண்ணி இல்லை. அங்கேருந்து நீங்கள் எடுத்துட்டு மேலே போய் இதை வந்து சேமிக்க போகிறீங்க. அப்போ அதனுடைய இப்போ இந்த வாட்டர் உங்களை எங்கேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கிறது தான் கேள்வி. பேசிக்கான ஒரு பிரச்சனை. 2வதாக இருக்குது, இது அமைய இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலை தான் கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஓரளவுக்கு இன்னும் எக்கோ சென்சிட்டிவ்னஸோடு அப்படி இருக்குது. அதனோட சூழல் அமைப்போடு ஓரளவுக்கு மிச்ச மீதியாக இருக்கக்கூடிய ஒரு மலையாக இன்னும் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் நமக்கு வந்து நிறைய இழந்திருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்கோ சென்சிட்டிவ்னு அது இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மலை தொடர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் மிச்சம் மீது இன்னும் பாதிப்புக்குள்ளாகாமல் சில பகுதிகள் தான் இருக்குது. அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த ஜவ்வாது மலை. அப்போ அந்த ஒரு சூழல் பாதுகாப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இந்த இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சூழல் பாதிப்பு உண்டாகும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் அந்த மலை சார்ந்து தான் அங்கே உண்டாகக்கூடிய சூழல் சார்ந்திருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்வியலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் அதை நம்பி தான் இருக்காங்க. அப்போ அதானி இந்த குடும்பம் இங்கே வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மொத்தமாக அந்த இடத்த அவங்க எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு பிரச்சனைக்கு அப்போ என்னென்னா இந்த மாதிரி திட்டங்கள் வந்துட்டு எங்கே நீங்கள் கொண்டு வரீங்கிறது ரொம்ப முக்கியமான. அந்த வகையில் தான் நம்ம வந்து ஒரு சூழலுக்கு பாதுகாப்பான இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஒரு திட்டத்தை ஏன் எதுக்குறோம் அப்படின்னா அதோட கார்பன் கிரெடிட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லைங்களா? கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்ன? இந்த திட்டத்தின் மூலமாக புவி வெப்பமயமாதல் காரணமாக இருக்குமா இருக்காதா? இந்த 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 திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக குளோபல் வார்மிங் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த திட்டத்தின் காரணமாக குளோபல் வார்மிங் நடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம எதுக்குறோம். அதுதான். 2வது, நீங்கள் இந்தியாவில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி பேசுகின்ற மாற்று எரிசக்தி பேசுகின்ற போது அது எல்லாமே அதானிகிட்ட கொடுக்குறாங்க. அதானி தான் சோலார் பவர் பிளான்ஸும் கொண்டு வருவாங்க, விண்ட் எனர்ஜியும் அவங்க தான் கொண்டு வருவாங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஏன் இது வந்து அரசே செய்ய முடியாது? உங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு சரி மாநில அரசாங்கத்துக்கு 2 பேருக்கிட்டையுமே வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு தனி மினிஸ்ட்ரி வச்சிருக்கோம், நாம தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் திருப்பி தனியார்கிட்ட ஏன் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்களா? அப்போ அந்த இடத்துல தான் மீண்டும் இது லாபம் சார்ந்து இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அப்போ உங்களுக்கு இது வந்து இது பேசிக்காக சொல்லும் போது வந்து க்ளீன் எனர்ஜின்னு பேசுகிறாங்களே ஒழிய திருப்பியும் வந்து அது ஃபாசில் ஃபியூல் சார்ந்து இருக்கக்கூடிய ஹைட்ரோஜன் சார்ந்து இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தியாக இருந்தாலும் அதே வந்து ரிலையன்ஸ் பண்ணுவாங்க. ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்து இருக்குன்னா அதை வந்து அதானி பண்ணுவாங்கங்கிறதா இருக்கு இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே திருப்பி வந்து ஒரு முதலாளித்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய சிந்தனை போக்குற அடிப்படையில் இருக்குது. பேசிக்காக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து கிரீன் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உங்களுக்கு கிளைமேட் சேஞ்சுங்கிறது வந்து அதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அதையும் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடிய வேலை இருக்கு இல்லைங்களா? அதுலேருந்து வரக்கூடிய இதன் காரணமாக மக்களுக்கான தீர்வோ மக்களுக்கான பாதுகாப்போ இல்லை மாற்றோ கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இதன் மூலமாக அவங்க சில கார்பன் கிரெடிட்ஸ் வாங்கிக்குவாங்க. அந்த கார்பன் கிரெடிட்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? யூரோப்பில் வந்து இப்போ வந்து எந்த பொருளை இறக்குமதி செய்வதாக இருந்தாலும் கார்பன் டேக்ஸ் கட்டணும் அவங்க புதுசாக ரூல் கொண்டு வர போயிட்டாங்க. அப்போ அந்த ரூல்ல இருந்து நீங்கள் மீறணும், அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா பாருங்க நாங்கள் சூழலுக்கு பாதுகாப்பாக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கணக்கு காட்டுவதுக்கு கார்பன் கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தேவை, கிரீன் கிரெடிட்ஸ் தேவை. இதுக்கான சட்டங்களை கடந்த வருடம் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட்ஸை வாங்குவதற்கான வேலைகளை தான் இப்போ வந்து அதானி குழுமமும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கத்தில் இதை செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் நிலக்கரியை வந்து விரிவாக்கம் செய்வது, இன்னொரு பக்கத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, பரங்கிப்பேட்டில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான வேலைகள் செய்யும். இப்போ அதையும் ஒரு பக்கத்தை செய்து கொண்டு இதையும் செய்வதற்கான வேலை இருக்குங்களா? அப்போ இது வந்து தீர்வாக கேட்டீங்கன்னா நிச்சயமாக தீர்வு கிடையாது. அப்போ இது வந்து ரொம்ப மேம்போக்காக இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமாக தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் சூழலுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும். அதனால மாற்று எரிசக்தி தான் நமக்கு வேணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எந்த பகுதியில் நீங்கள் கொண்டு வர்றீங்க, எப்படியான திட்டங்கள்? நமக்கு இன்னும் நிலப்பரப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு சோலார் சிஸ்டத்துக்கு கொண்டு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அதை ஏன் நீங்கள் இன்னும் பரிசீலனை செய்யலை அப்படின்னு. 2வது, எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு உற்பத்திங்கிறீங்களா அடிப்படையில் அங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ 2000 மெகாவாட்டுக்கான ஒரு ஸ்கீமை வந்துட்டு ஒரு 1000 மெகாவாட்டுக்கான ஸ்கீமை 2000 ஏக்கர் அளவு லேக்கில் வந்துட்டு இதே அதானி குழுமம் கொண்டு வராங்க, சோலார் வந்து கொண்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல ஏன் கொண்டு வரீங்க தான் கேள்வி. இது மக்கள் மையப்படுத்துங்க. மக்களை அவங்களுடைய மின்சாரத்தை அவங்க உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் வந்து கொடுங்க. அப்போ அந்த ப்ராசஸை நீங்கள் இனிஷியேட் பண்ண முடியல. அதுதான் நிரந்தர தீர்வை நோக்கி வந்து தீர்வாக இருக்கும். ஸோ அந்த பார்வையில் தான் நம்ம இந்த திட்டத்தை வந்து நம்ம அப்போஸ் பண்ணுறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம அந்த அறிக்கையிலையும் பேசுகிறோம். ரத்தாக இருந்த கன்னியாகுமரி கனிம அணுச்சுரங்க திட்டத்தை வந்து நீட்டித்துள்ளது தாவேக அரசு. புதிதாக அமைந்த தாவேக அரசின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயல்பாடுகள் எப்படி உள்ளது?
இந்த திட்டமாக இருக்கட்டும், இந்த அணுக்கனிம திட்டத்துக்கான எக்ஸ்டென்ஷன் குடுத்ததாக இருக்கட்டும், அதேபோல வந்து பரங்கிப்பேட்டை கடல் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில அமைய இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம். அது குறித்து இதுவரைக்கும் தமிழக அரசாங்கம் எந்த விதமான கருத்துக்களையுமே தெரிவிக்கல, பதிவு செய்யல. துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் பேசாம இருக்காங்க. ஸோ அது ஒரு வகையில வந்து நமக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களில் அணுக்கனிம திட்டத்துக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து இருக்கக்கூடிய முன்னெடுப்புகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியுமே அளிச்சிருக்காங்க. அப்போ காலநிலை தொடர்பாக இருக்கக்கூடிய ஆவணங்கள், அதுக்கு திட்டங்களை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு செயல்பாடுகள் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இல்லாமல் போதாமைகள் இருக்குது. எனவே அது நிச்சயமாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல் இந்த கனிம வளம், இந்த அணுக்கனிம திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப மக்களுக்கு ஆபத்து தரக்கூடியது. என்னன்னா, இது வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடியது. மோனோசைட் அப்படிங்கிறது அணுக்கதிரியக்க தன்மை இருக்கக்கூடியது. அதை நீங்க வெட்டி எடுக்கும்போது அதில வந்து துகள் அப்படி காத்துல பரவும். அது எவ்வளவு தூரம் பரவும்னு சொல்ல முடியாது. எவ்வளவு மாவட்டத்துக்கு அது பரவும்னு சொல்ல முடியாது. எவ்வளவு மக்கள் அத தொடர்ச்சியா அத வந்து இன்ஹேல் பண்ண போறாங்க, சுவாசிக்க போறாங்கன்னு தெரியாது. அப்படி நீங்க தொடர்ச்சியா சுவாசிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு போன் நேரோ டிசீஸ்ல கேன்சர்லேருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு தொடர்ச்சியாக வந்து அவங்க அத மைன் பண்ண போறாங்க. அதான் அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஒரு வருடத்திற்கு ஏறத்தாழ 10,00,000 டன் அளவிலான கனிமங்களை வெட்டி எடுக்க போறாங்க. 40 வருஷம் தொடர்ந்து எடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 60,00,000 டன் அங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு அதிகமான ஒரு அணுக்கதிரியக்க தன்மை இருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி எடுக்கிறாங்கன்னா, அது ஆபத்து நீர் நெடியதாக இருக்கும். ஸோ அந்த வகையில இது குறித்தான ஒரு இஷ்யூ வரும்போது, அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 2024ல இந்த திட்டத்திற்கான பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்படுது. அப்போ அது வந்து பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு. அதன் காரணமாக அந்த கருத்து கேட்பு கூட்டமே ரத்து செய்யப்பட்டது. அப்போ தான் வந்து தாவேகா சார்பாக ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதற்கு பின்பாக அவங்க கொடுத்த லைசன்ஸ் அப்படிங்கிறது 5 வருஷத்தோட முடியுது. 2021 கொடுத்த லைசன்ஸ் அப்படிங்கிறது 5 இயர்ஸோட முடியுது. அப்போ கனிம வள சட்டத்தின் கீழாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் 1 இயர். அந்த அனுமதியை வந்து மாநில அரசாங்கத்தை தான் கோர வேண்டும். அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கடந்த ஜூன் மாதம் அதுக்கான எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, ஆல்ரெடி ஒரு திட்டத்தை நீங்கள் எதிர்த்து தெரிவிச்சிருக்கீங்க. அந்த வகையில் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது, அப்போ எக்ஸிக்யூட்டிவ் அவங்களே செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அதுவும் கவர்னன்ஸோடைய ஃபெயிலியர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய அறிவுறுத்தல் அடிப்படை தான் நடந்திருக்கு அப்படின்னா, அதுவும் கவர்னன்ஸுடைய ஃபெயிலியர். அது இன்னும் ரொம்ப மோசமான பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அப்படிங்கிறது அரசிடம் இருக்கின்றது. ஆனால் இதுவரைக்கும் அவங்க பேசாமல் இருக்காங்க, ரொம்ப ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஆனால் காங்கிரஸ்க்கு பிரதிநிதிகள் போய் சந்தித்த போது, இந்த திட்டத்தை நிச்சயமாக நாங்க மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறதாக ஒரு கேள்வி வருது. அடுத்த சில நாட்கள் அப்படியே விட்டு அதுவே ரத்தாயிருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த மக்களோட கருத்துக்கு எதிரா நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோங்க இப்ப சொல்றாங்க. ரத்து பண்ணாம விட்டுட்டு இன்னைக்கு அப்படி ஒரு கருத்து சொல்றதுக்கு அதுதான் இப்ப என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. அப்ப இந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல தான் அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து அது என்ன, அதாவது மக்கள் பிரதிநிதிகள் கலந்தாலோசித்தின் அடிப்படையில் தான் அதிகாரிகள் செயல்படுறாங்களா, இல்ல அதிகாரிகள் தாமாக இந்த முடிவெடுக்கிறாங்களான்னு கேள்வி வருது. அதிகாரிகள் தாமாக முடிவெடுக்கலாம். அது நிச்சயமா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய. ஆனா சில இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் பாலிசி வைஸான இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸோட அடிப்படையில் செயல்படணும். அமைச்சர்களுடைய அட்வைஸ் அடிப்படையில் அவங்க செயல்படணும். அப்ப எந்த இடத்துல அதிகாரிகள் தாமாக செயல்படலாம், எங்க அவங்க மினிஸ்டர் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஆல்ரெடி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க அமைச்சர்கிட்ட கேட்கணும். அவங்க செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அப்படி இருக்கின்ற போது தாமாக அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்னன்ஸ். நிச்சயமாக அவங்க கேட்டிருக்கணும். அந்த எக்ஸிக்யூட்டிவ் அவங்க கேட்காம செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதுக்கு அவங்க உங்களுக்கு தெரிஞ்சா செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த இடத்த தெளிவுபடுத்த வேண்டிய இருக்கு. அதான் டோட்டலா இது வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம், நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கவர்னன்ஸ்ல போதுமான ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கின்றது. அது எல்லா துறை சார்ந்து இருக்கும், சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தெளிவற்ற நிலை அப்படிங்கிறதா இருக்கு. என்ன செய்ய போறாங்க, இன்னும் சொல்ல போனா மின்சாரம், நிதி இது சார்ந்து 2 வெள்ளை அறிக்கை வந்திருக்கு. நமக்கு இப்போ சுற்றுச்சூழல் துறையிலும் அந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கணும். ஒவ்வொரு துறை சார்ந்திருக்குமே வெளியிட்டிருக்கணும். அந்த வகையில் அது இப்படி ஒன்றும் நடக்கல. ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ரோஆக்டிவான இருக்கக்கூடிய விஷயமாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். தவேகாவினுடைய அவங்க தேர்தல் அறிக்கைகளை வந்து சில சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய அம்சங்களான விஷயங்கள் இருக்குது. அப்போ அது எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க, குறைஞ்சபட்சம் அந்த விளக்கமாக தந்திருக்கணும் இல்லைங்களா? அதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, போதுமான ஒரு கவர்னன்ஸில் ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மை, அரசுக்கான ஒரு நடைமுறை சார்ந்து இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை வந்து பட்டாசு ஆலை விபத்துக்கள். பட்டாசுனாலே ஏற்படுற சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. பட்டாசு ஆலையை பற்றி தமிழ்நாடு அரசுக்கு பூவுலகின் நண்பர்கள் என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறீங்க?
தொடர்ச்சியாக நாம சொல்லிட்டு இருக்கோம் வந்து மாசில்லா ஒரு தீபாவளியை நம்ம வந்து கொண்டாடுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்குறோம். ஸோ இந்த பட்டாசு அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம் கிடையாது. ஆனால் நம்ம இது பேசின ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் அண்ணாமலை கூட வந்து இது நம்ம கலாச்சாரம், நிறைய பட்டாசுலாம் வெடிங்க அப்படின்லாம் கூட பேசினார். பட்டாசு பேசிக்காக வெடி மருந்து இந்த அப்படிங்கிறது வந்து சீனர்கள் கண்டுபிடிச்சது இல்லையா? அவங்க அங்கேருந்து நமக்கு வந்தது. அது முதலாக நமக்கு இங்கே வந்து போருக்காக பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பின்பாக செய்திகளை அறிவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சில கொண்டாட்டங்களுக்காக பயன்பட்டது. 70கள் 80 வரைக்குமே பட்டாசு வந்து பரவலாக எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு வைக்கிறதா விஷயமா இல்ல. அது ஒரு ஆடம்பரமானதா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா பட்டுக்கோட்டையினுடைய அழகரினுடைய அந்த பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கல்யாண பரிசு படத்துல வரும். "உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாடன்னு" ஒரு எழுதியிருப்பார். அதுக்கான விளக்கம் அவர் சொல்லும்போது எழுதுவாரு என்னன்னா, அது வந்து கதாநாயகி பார்த்து பாடுறது கிடையாது. அங்க ஒரு ஏழை குழந்தை இருக்குது. இன்னொரு பணக்கார வீட்ல வந்து பட்டாசு வெடிச்சு மகிழ்ச்சியா இருக்காங்க. இது இந்த இந்த குழந்தை அத பார்த்து ஏக்கத்தோட இருக்கிறத நான் விவரிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப நீங்க அந்த அந்த சூழல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில ஒரு சாதாரண ஏழை வீட்டு குழந்தை பட்டாசு வெடிக்க முடியாது. பட்டாசு என்பது ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு சிவகாசி போன்ற இடங்கள்ல அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் பயங்கரம் வந்ததுக்கு அப்புறம் வேற வேற வகை பட்டாசு வந்ததுக்காக கல்ச்சுரலா நமக்கு மாறுதல் உண்டாகுது. ஸோ இடையில வந்து ஒரு மாற்றம் தான் இது வந்து. அப்ப இது வந்து நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அது வந்து கிடையாது. அப்போ இடையில வந்து ஒரு மாற்றம் தான். இன்னைக்கு அதே போல தான் நீங்க விநாயகர் இந்த கொண்டாட்டத்த கூட எடுத்துக்கோங்க. அப்ப அந்த இடத்துல முன்னாடிலாம் பிள்ளையார வந்துட்டு அழகா வந்து நம்ம இதுல செய்வாங்க. களிமண்ல செய்வாங்க. அது போய் ஈஸியா கரைச்சிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா இன்னைக்கு பிளாஸ்டிக் ஆஃப் பாரிஸ்ல வந்து செய்றாங்க. பல வண்ணங்கள், ரசாயனங்கள் வந்து பயன்படுறாங்க. இது பயன்படுத்தக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. இத பயன்படுத்தக்கூடாதுன்னு என்ஜிடி 1000 வாட்டி சொல்லிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெரிய பெரிய பொம்மைகள செஞ்சு போய் நீர்நிலையில போய் டம்ப் பண்றாங்க. இல்லைங்களா? அது சரியா கரைய மாட்டேங்குது. அது போட்டு இது பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் இருக்குது. அரசியல் ரீதியாக ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால வந்து அப்போ வந்து இந்த காட்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மீரானந்தா வந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க. உலகமயமாக்கலுக்கு பின்பாக கடவுளை கொஞ்சம் நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் எக்கனாமிக் சந்தைப்படுத்துவதற்கு கடவுளை வந்து நம்ம கொஞ்சம் மார்க்கெட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ கலர்ஃபுல்லாக காட்ட வேண்டியது இருக்கு. வேற வேற வகையில இருந்து காட்ட வேண்டியது இருக்கு. இந்த இந்த பாலிடிக்ஸும் இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் சேர்ந்து இந்த கொண்டாட்டங்களை வந்து அது அப்ப அதன் அடிப்படையில இருந்தா என்ன வேணும் திருப்பி திருப்பி உங்களுக்கு அட்வர்டைஸ் மூலமா என்ன கொண்டு வரேன்னா பட்டாசு வெடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்றாங்க. அப்படி இல்லாமல் அது போகியாக இருக்கட்டும், இல்ல விநாயகர் பிறந்தநாள் சதுர்த்தியாக இருக்கட்டும், அல்லது இந்த தீபாவளியாக இருக்கட்டும். இப்ப இந்த இந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து சூழலை மாசுபடுத்தாத வகையில் நாம் எப்படி கொள்ளுகிறது ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலை அப்படிங்கிறது என்னது? அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப சூழலை மாசுபடுத்துறதுக்கான இந்த பட்டாசை தவிர்ப்பது என்பது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். இதை உச்சநீதிமன்றம் வழக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க படிப்படியா பட்டாசுனுடைய பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா. அது வந்து மாற்று ஏற்படுத்தணும் அப்படின்ட்டாங்க. நீங்க இந்த இந்த அதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஹசார்டஸான, டாக்ஸிக்கான மெட்டீரியல்ஸ வந்து குறைச்சிட்டு, நீங்க வேற எதுக்கு மாத்தணும். ரொம்ப அதிக சேதம் இல்லாத சின்ன அளவிலான வெடிப்பொருட்களை வேணா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அத நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அப்போ சொல்லிட்டாங்க வந்து. ஆனா, இப்ப வந்து குறிப்பிட்ட நேரம் தான் வெடிக்கணும், குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் வைக்கணும்னு நெறைய சொல்லிட்டாங்க. ஆனா, அதையும் மீறி இது வந்து புரொபகேண்டா ஆயிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம இந்த வெடி விபத்த வந்து பார்க்குறோம். இல்லைங்களா? ஒரு 8 பேர், 7 பேர் இறந்து போறது. அப்ப அந்த அவங்க என்ன ஒரு சமீபத்தில நடந்த ஒரு முக்கியமான இந்த மாரி இறந்து போனவங்க, அதில அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்கல்ல. 2 பெற்றோருமே இறந்த குழந்தைகள் இருக்கு. அவங்களுக்கான ஒரு விடுதிய வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நபரோட இன்டர்வியூ வந்து நான் வந்து பார்த்தேன். அவர் நூற்றுக்கணக்கான குழந்தைகள வந்து அவரு பராமரிச்சுட்டு இருக்காரு. நீங்க நெனச்சு பாருங்க 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. அந்த குழந்தை அந்த மாரி இருக்குதுங்க. அப்போ இந்த வெறும் கையால தான் அந்த மருந்துகள வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க. எந்த விதமான சேஃப்டி மெக்கானிசம்ஸுமே இல்ல. தொடர்ச்சியா இப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய ஒரு வாழ்வியல் சூழலை வந்துட்டு நீங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு, அந்த வேலையில வந்து அவங்கள இருக்க வைக்கிறது இருக்குங்களா, அது எவ்வளவு ஒரு மனித விரோத தன்மை இருக்கு இல்லைங்களா? அப்போ அவங்களுடைய ஏழ்மையை வந்து பயன்படுத்திட்டு, நீ இப்படிதான் பொழைக்கணும் அப்படின்னு வச்சிருக்க ஒரு சூழல் இருக்குல்ல, அது எவ்வளவு மோசமானதா இருக்கு. அப்போ அந்த இதில நம்ம வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வகையில பட்டாசு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒரு புரிதலை நம்ம தொடர்ச்சியா ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டாசு ஆலை விபத்தா இருந்தாலும், இன்னைக்கு திருவள்ளூர்ல அந்த அமோனியா கசிவு விபத்தா இருந்தாலும் சரிங்க. ஒவ்வொரு தடவையும் விபத்து நடந்து உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு தான் அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுக்குது. இது மாரி ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள தொடர்ச்சியான ஆய்வுகள் மேற்கொண்டா, இது மாரியான விபத்துக்கள் வந்து தடுத்திருக்க முடியும். அங்க சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து இருக்க முடியும். இந்த ஒவ்வொரு தடவையும் விபத்து நடந்த பிறகு இந்த மாதிரியான ஆய்வுகள் உடனடியா அரசாங்கம் வந்து விரைந்து செயல்பட்டு தடுக்கிற மாரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. தொடர்ச்சியான ஆய்வுகளை ஏன் மேற்கொள்றதில்ல? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் பண்றதுன்னா, அரசாங்கம் எல்லாம் சரி, அந்த துறை சார்ந்து இருக்கவர்களுமே வந்து அத திட்டமிட்டே தான் செய்றாங்க.
இது வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டாகவே நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன். அதாவது என்னென்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து பாதுகாப்பதற்கும், அது மேலாண்மை செய்வதற்கும், கண்காணிப்பதற்கும் தனியான சட்டங்கள் நம்ம வச்சுருக்கோம். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதன் கீழாக இருக்கக்கூடிய லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. தொழிலாளர்கள் நலத்தை பாதுகாப்பது அவங்களுடைய உரிமை. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு தனியாகவே நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெல்ஃபேர் பீப்புள்ஸ் வெல்ஃபேரை வந்து பாதுகாப்பதற்காக இருக்க தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு இந்த 3 பேரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு தொழிற்சாலை பாதுகாப்பதாக இயங்குதா இல்லையாங்கிறத ஆய்வு செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. இப்போ இந்த இன்சிடென்ட் நீங்க குறிப்பிட்ட அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த அந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும், தொழிற்சாலையினுடைய அதிபர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த தொழிலாளிகளை வந்து மாநிலம் பிற மாநிலங்கள்லேருந்து கொண்டு வந்தவங்க, அவங்க அந்த அந்த புரோக்கர் அவருக்கு மேல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க 2 பேர். ஆனா, அந்த இண்டஸ்ட்ரியை இன்ஸ்பெக்ட் பண்ணி இருக்க வேண்டிய அதிகாரி இன்ஸ்பெக்ட் பண்ணாம விட்டுட்டாருல்ல. அப்ப அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும்னா, அது ஒரு நெக்லிஜென்ஸ் ஆக்ட் இல்லையா? ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இல்லையா? வந்து அப்ப ஏன் அங்க கேஸ் பண்ணல? அப்ப துறை சார்ந்திருக்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. இன்னும் சொல்லப்போனா, இது சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன? ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் நீங்க மானிட்டர் பண்ணணும். அது ப்ராப்பரா இருக்குதா இல்லையாங்கிறது பீரியாடிக்கலா நீங்க செக் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் குடுக்கணும். அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கணும். எந்த இண்டஸ்ட்ரியினுடைய இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. நான் சொல்றது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு மேண்டேட். அதாவது வந்து இந்திய இப்ப நெறைய துறைகள் தனித்தனியா இருக்குங்களா? இந்த துறைகள்லாம் தனித்தனியா கிளியரன்ஸ் வாங்க வேண்டியதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா ஒரு துறைய கொண்டு வந்துட்டாங்க. 2020லேருந்து கொண்டு வந்துட்டோம். ஒரு தனி கமிட்டி இருக்கு. அந்த தனி கமிட்டி மூலமாக தான் எங்களுக்கான அனுமதிலாம் குடுக்குறாங்க. அந்த கமிட்டியோட அனுமதி குடுக்கின்ற போது, அத போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும் அந்த இண்டஸ்ட்ரிய. அவங்க சர்டிஃபைட் பண்ணி குடுக்கணும் இல்லைங்களா? இண்டஸ்ட்ரி சேஃப்டியா இருக்குது அப்படின்னு. அந்த சேஃப்டி கிளியரன்ஸ் குடுத்ததுக்கு பின்பாக பீரியாடிக்கலா அவங்க செக் பண்ணணும். இது அவங்களுடைய வேலை. அவங்க செக் பண்றதுங்கிறது ஆன்லைன்ல அப்ளை வந்து நம்ம காட்டணும். எப்போ கடைசியா செக் பண்ணியிருக்காங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல அப்படி ஒரு வெப்சைட் வந்து உருவாக்காம இருக்காங்க. எவ்வளவோ வளர்ந்திருக்கு. ஒரு வெப்சைட் உருவாக்க முடியாதா ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தினால? ஆனா இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் எந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஆய்வு செஞ்சிருக்காங்க என்பதற்கான தகவல் கிடையாது. அப்ப அடுத்த கொஸ்டின் கேட்கணும்ல. ஏன் இப்ப நீங்க செய்யல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணும்ல. அப்ப அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லையா? அது எடுக்காத வரைக்கும் இப்படியான ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறைய போறது கிடையாது. நாம கோரமண்டல் ஆக்சிடென்ட் அப்படிதான் பார்த்தோம். 2022ல இதே போல அமோனியா கேஸ் லீக்கேஜ் வந்து கோரமண்டல்ல வட சென்னையில நடந்துச்சு. இல்லைங்களா? அங்க வந்து அங்கேயுமே வந்து இண்டஸ்ட்ரி மேல தான் வந்து கேஸ் ஃபைன் பண்ணாங்க. அ அ அதுல ஃபைனோட போயிருச்சு அவங்களுக்கு அவ்வளவுதான். அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் அரெஸ்ட் பண்ணாங்க. அங்க அது கூட பண்ணல. அங்க அரெஸ்ட் கூட பண்ணல. அங்க எஃப்ஐஆர் கூட பண்ணல. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சில டைரக்ஷன் இனிஷியேட் பண்ணாங்க. ஃபைன் பண்ணாங்க. அவ்வளவுதான் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி நடக்குதுன்னா, நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மாரி மோசமா நடக்கக்கூடிய நிகழ்வு போபால்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா, இதுக்கான ஆக்சுவலா பொறுப்பேற்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காங்களா, இந்த துறைசார் அதிகாரி இருக்காங்களா, அவங்கள நாம இதுவரைக்கும் பனிஷ் பண்ணவே இல்ல. அப்ப அவங்கள நாம இதுல வரைக்கும் பனிஷ் பண்ணாத வரைக்கும், அவங்கள நாம அவங்கள குற்றம் சாட்டாத வரைக்குமே இந்த பிரச்சனைகள் தீரப்போவது கிடையாது. குறைபாடுகள் இருந்தா தான் விதிமுறைகள்னு சொல்லி லஞ்சம் பெறுவதற்கு வாய்ப்பா அமையும்னு ஒரு ஒரு அது கூட ஒரு காரணமா இருக்கலாமே. விதிமுறைகளை மீறி தொழிற்சாலைகள் இயங்கும்போது தான் அதுலேருந்து லஞ்ச பணம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது ஒழுங்கா இயங்குனா அதுக்கான வாய்ப்புகள் இல்லைல்ல. அது ஒரு நீங்க ஒழுங்கா இயங்குனாலும் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு இதெல்லாம் சரியில்லன்னு சொல்றதுக்கு அது பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன நீங்க இதுல இன்னும் ரொம்ப மோசமானது என்னன்னா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சரி, இந்த மாரி அமைப்பு இவங்கலாம் தொழில் வல்லுனர்கள். டெக்னிக்கல் பெர்சன்ஸ் இல்லையா? இவங்க டெக்னிக்கல் பெர்சன்ஸ் இருக்கனால, இந்த ஸ்டாக்லேருந்து போக வேண்டிய எமிஷன்ஸ் இவ்வளோ தான் இருக்கு, இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியா இது பண்ணிடலாம். அது வந்து நீங்க அவங்க மேனிபுலேட் பண்ண வேண்டிய தேவையே இல்ல. இல்லைங்களா? ஒரு குறைய கண்டுபிடிக்கணும்னா அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியல. அதனால அது முடியாதுங்கள. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அந்த டெக்னிக்கல் பெர்சன்ஸ் அந்த சயன்டிஃபிக் இன்டெகிரிட்டியோட நடந்துக்கிறாங்களாங்கிறத இப்ப கேள்வி. அப்ப அதை மீறி செயல்படுவதனால தான் இந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு, லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 4 டிபார்ட்மெண்ட் இருந்து தொடர்ச்சியா இந்த மாரி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இருக்குங்க. அப்ப அவங்கள நம்ம பொறுப்பேற்காத வரைக்கும், அந்த காரணியை கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போறது கிடையாது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் வந்து குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த புரிதல் இன்னும் ஏற்படல அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. அதாவது என்னன்னா, அ கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக தமிழகம் வந்து தான் ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டுதலா இருக்கக்கூடிய மாநிலமாக நான் வந்து பார்க்குறேன். 2011 கூடங்குளத்துக்கு அந்த அணு உலைக்கு எதிரான அந்த போராட்டத்தில் ஆரம்பிச்சு, நம்ம இப்போ இருக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், கடைசியா நடந்த நம்ம வந்து அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஸ்டனுக்கு எதிரானதா இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலையத்திற்கு இருக்கட்டும். சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய போராட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில தான் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, நாம தான் மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட்.
அர்பன் நகரமயம் அதிகமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும். அதனால வேற வேற பகுதியில் வேற வேற பிரச்சனையா இருக்கும். அப்போ நகரமயமாதலும் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் என்ன பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறத மக்கள் அவங்களுடைய வாழ்வியல் ரீதியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஆர்கானிக்கா அவ்வளவு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் வந்து எவால்வ் ஆயிருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் தன்னியல்பாக அவங்க வந்து போராடுறாங்க. இல்லைங்களா? இப்போ ஸ்டெர்லைட்க்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், கூடங்குளம் அணுவுலைக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், மீத்தேனுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், 8 வழி சாலை திட்டத்துக்கு எதிரான போராட்டமாக இருக்கும், கெயில் பைப்லைனுக்கு திட்டத்துக்கு எதிரான போராட்டமாக இருக்கும், நியூட்ரினோக்கு டங்ஸ்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி மக்கள் இயல்பாக அவங்க போராடினாங்க. மத்த யாருமே தூண்டல. இல்லைங்களா? இன்ஸ்டிகேட் எதுவும் பண்ணல. அவங்க பாதிப்பை நேரடியா எதிர்கொள்றாங்க, போராடுறாங்க. அப்போ இந்த சூழல் அப்படிங்கிறது தமிழகத்துல தான் இருக்கு. இப்ப இந்த சூழல் காரணமாக தான் அரசியல் கட்சிகள் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மீத்தேன் எதிர்ப்பு திட்டத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தேர்தல் காலத்துல வந்து மீத்தேன் திட்டத்தை ஆதரிக்கிறவங்க யாரும் எங்க பகுதியில வந்து ஓட்டு கேட்க முடியாத நிலைமை அவங்க உருவாக்குனாங்க. அப்ப அரசியல் கட்சிகள் எல்லாமே நிலைப்பாடு எடுத்தாங்க, நாங்க திட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு. பிஜேபி இதை தவிர்த்து மீதி கட்சி எல்லாருமே வந்து நாங்கள் மீத்தேன் திட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்போ மக்களால் தான் இந்த மாற்றங்கள் நடக்குது. அப்போ இந்த இடத்துல தான் மக்கள் புரிந்து கொள்றாங்க. இந்த நிலைமை தான் இருக்கு. ஆனா என்னன்னா அரசியல் கட்சிகள் இயல்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய முதன்மை முரண்பாடு சூழல் முரண்பாடு தான். இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான மையமான இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூலதனத்திற்கும் இயற்கைக்குமான முரண்பாடு தான் முதன்மை முரண்பாடு. இந்த முரண்பாடு தான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். இந்த முரண்பாடை இடதுசாரிகள் தான் முதல்ல பேசியிருக்கணும். உலக அளவில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஐரோப்பிய நாடுகளும் சரி, அமெரிக்கால சில பேர் அங்க பேசுறாங்க. ஆனா இந்திய அளவில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்கள் இன்னும் இதை பேச ஆரம்பிக்கல. அது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பலவீனம், ஒரு பின்னோக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்குறேன். ஏன்னா ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்காலஜிக்கல் கிரைசிஸ் தான் இன்னைக்கு மைய பிரச்சனையா இருக்கு. எந்த பிரச்சனை இன்னைக்கு நீங்க ஜென்ஸி எடுத்துக்கோங்க. அவங்க இன்னைக்கு எந்த பிரச்சனையை முக்கியமா வந்து பேசுறாங்க இல்லைங்களா? அவங்கள பார்த்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையா இருக்கும்போது சூழல் பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையா அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய உலகில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும், எல்லா போராட்டங்களும் ஏதோ ஒரு வகையில் சூழலை தொடர்புடையதா இருக்கு. சமீபத்தில் எல்லா மாற்றங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நீர் தட்டுப்பாடு காரணமா இருந்திருக்கலாம். இல்லைங்களா? வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து வெறுமனே வந்து உற்பத்தி, எம்ப்ளாய்மென்ட் புரிஞ்சுக்க முடியாது. ரா மெட்டீரியலினுடைய அ பங்கீடு குறையுது அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனுடைய பாதிப்பு அப்படி இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகைத்துல சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் தட்டுப்பாடு, இயற்கை வளத்தினுடைய தட்டுப்பாடு காரணமாக தான் முரண்பாடுகள் அதிகரிக்கின்றன. அப்போ பேசிக்கா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். அப்ப இடதுசாரி தன்மை இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த பார்வையை வந்துட்டு அனலிசிஸ் பண்ணணும். அவங்க கட்சிக்குள்ள வந்து பேச வேண்டிய தேவை இருக்கு. வலதுசாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு இந்த பார்வை இல்ல. வலதுசாரி ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க கமாடிட்டியா மாத்தணுங்கிறது. இப்ப அது ரொம்ப தெளிவா செஞ்சிருக்காங்க. பாஜக வந்து பார்த்தீங்கன்னா, 2014ல அவங்க ஆட்சிக்கு வந்தபோது, முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மே மாசம் மோடி பதவியேற்கிறாரு. மே மாசம் பதவி ஏத்தோனே, ஜூன் மாசம் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ரிட்டயர்டு அஃபிஷியல் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுனுடைய வேலை என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் எப்படி மாற்றி அமைக்கணுங்கிறதுக்கு அந்த சட்டம் கொண்டு வராங்க. 2014 அமைச்சாங்க. அந்த கமிட்டி பரிந்துரை தந்தாங்க. இங்க தனித்தனியா நம்ம சிஆர்எஸ் கிளியரன்ஸ் தனியா வாங்க வேண்டியது இருக்கு. என்விரான்மென்ட் கிளியரன்ஸ் தனியா வாங்க வேண்டியது இருக்கு. ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் தனியா வாங்க வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அத்தாரிட்டி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் உருவாக்குங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் கிட்டத்தட்ட வந்து அப்படி கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொண்டு வந்தாங்க. 2வது லேபர் லெஜிஸ்லேஷன்லாம் மாத்துறதுக்கான வேலையை செஞ்சாங்க. அது மாத்திட்டாங்களா? லேபர் கோட்ஸ் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அப்ப என்னன்னா, சீப் லேபர் எடுத்துக்கிறேன், சீப் நேச்சரும் எடுத்துக்கிறேன். இயற்கை வளத்தையும் ரொம்ப மலிவான வகையில நான் வந்து எடுத்துக்கிறேன். மனித சுரண்டலும் ஏற்படுத்துறேன். இந்த சிந்தனை போக்குங்கிறது அவங்க வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளும் சார்ந்து அந்த இது எடுத்துக்கிறாங்க. அத அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு எதிர்நிலை நீங்க எடுக்கணும் அப்படின்னா, இங்க இயற்கை வளங்கள் பொதுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நம்ம முன்வைக்கணும். அது மக்கள் மையப்படுத்த வேண்டும்ங்கிறோம். உழைப்பாளருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும்னு இருக்கணும். அப்ப இந்த இடதுசாரி தன்மையோட இந்த பார்வை முன்வைக்கணும் இல்லையா? இதை எல்லா கட்சிகளும் பேசணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி உட்பட எல்லா கட்சிகளுமே சோசியலிசத்தை ஏற்றுக்கொண்ட கட்சிகள். யாருமே முதலாளித்துவ கட்சிகள் கிடையாது. ஆனா நமக்கு முதலாளித்துவ உற்பத்தி முறை இருக்கு. இந்த கான்ட்ரடிக்ஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்ல. அப்போ சோசியலிசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு சூழல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்கு. இது வந்து ஒரு முதன்மை முரண்பாடா மாறி இருக்கு. மூலதனத்துக்கும் இயற்கைக்குமான முரண்பாடு என்பதுதான் இன்னைக்கு முதன்மை முரண்பாடா மாறி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அப்ப இது குறித்தான ஒரு விவாதத்தை வச்சிருக்கணும் இல்லைங்களா? அப்ப எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை பரிசீலனை செஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அப்ப அப்படியான முன்னெடுப்புகள் இதுவரைக்கும் இல்ல. அது பொதுவெளியில இந்த டிபேட்டே இன்னும் வரல. நாம இன்னுமே வந்து பழைய விஷயங்கள் தான் டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டெம்பரரியாக இருக்கக்கூடிய இந்த பாலிடிக்ஸ், எதிர்காலத்தில் நம்ம அச்சுறுத்தக்கூடிய இந்த பாலிடிக்ஸ், குளோபல் வார்மிங்கா இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும், இதை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த பாலிடிக்ஸை வந்துட்டு அரசியல் கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்களா? அது இல்லாம தான் இருக்கு. மத்திய, மாநில அரசுகள் ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப சுற்றுச்சூழலை மையமாக வச்சு தான் இந்த திட்டத்தையும் கொண்டு வரணும். அதான் ரொம்ப பேசிக்கான விஷயம். ஏன் அப்படின்னா, அடுத்த 25 ஆண்டுகள்ல நீங்க பல்வேறு விதமான மாறுதலை சந்திக்க போறீங்க.
இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் நான் சொல்லுவேன், புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, கடந்த 150 வருடங்களில் பூமியுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்வு ஏற்பட்டிருக்கு. இப்படி 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான உயர்வு ஏற்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வருஷம் ஆகும். 1 லட்சம் வருஷம் வருஷத்தில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு 150 வருடங்கள் நடந்திருக்கு. கடந்த 50 ஆண்டுகளில் மட்டும் 0.6 டிகிரி செல்சியஸ்க்கான இன்க்ரீஸ் நடந்திருக்கு. இது சாதாரண வகையான மாற்றம் கிடையாது. அடுத்த இன்னும் 30-40 ஆண்டுகளில் இன்னும் ஒரு 0.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியினுடைய எக்கோசிஸ்டம் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி மாறிடும். நம்ம மனித ஹோமோசேப்பியன்ஸ் தோன்றிய கடந்த 3 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கான புதிய டெம்பரேச்சரை நம்ம வந்து பார்க்குறோம். கடந்த 20 லட்சம் வருடங்களில் பூமியில் இல்லாத அளவுக்கான அட்மாஸ்பியரில் இல்லாத அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்னன்னா புதிய எக்கோசிஸ்டம், புதிய ஒரு சூழல் நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டு இருக்கோம். அப்படி இப்படியான ஒரு நிலைமை இருக்கின்ற போது அப்போ எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தணும். அப்போ ஐக்கிய நாடுகள் சபைகளாக இருக்கக்கூடிய ஐபிசிசி போன்ற அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த பூமியில இன்னும் உயிர் வாழும் சூழலை உறுதி செய்ய வேண்டும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு முறைகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை அப்படியே பாதுகாப்பதற்கான வேலைகளை செய்யுங்க, அதுதான் உங்களுக்கான நேச்சுரல் பேரியர்ஸாக செயல்படும் சொல்றாங்க. இயற்கை வளங்களை அப்படியே பாதுகாப்பதன் மூலமாக தான் மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு ஏற்ப உங்களோட பாதிப்புகளை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும், தகவமைத்துக் கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அப்போ அதை மையமாக வைத்து தான் ஒவ்வொரு திட்டங்களும் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செயல்படுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் எல்லா திட்டமே இருக்குன்னா எங்கெல்லாம் கனிம வளங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தான் விளையாடு. அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டை மாற்றிட்டாங்க, பயோடைவர்சிட்டி ஆக்டை மாற்றிட்டாங்க, ஏர் ஆக்டை மாற்றிட்டாங்க, வாட்டர் ஆக்டை மாற்றிட்டாங்க, என்விரான்மென்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து மாற்றிட்டாங்க, சிஆர்எஸ் கிளியரன்ஸை மாற்றிட்டாங்க, இஏ இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை மாற்றிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து உங்களுக்கு 367 இது மாற்றிட்டாங்க, காமன் சிவில் கோட் ஒன்றுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இது பேசுகிறோம் இல்லைங்களா. எப்படி வந்து அவங்க சிபிசி, சிஆர்பிசி இதெல்லாம் மாற்றுறாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ஸை ஒரு பக்கம் மாற்றிட்டு இருக்காங்க, கம்யூனல் டென்ஷன் இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் சூழலை பாதுகாப்பதற்காக, இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய சட்டங்களையும் மாற்றிவிட்டார்கள். அப்போ ஒரு பகுதியில் இந்த பக்கமாக நமக்கு வந்து எமோஷனலாக இருக்கக்கூடிய விஷயங்களை தூண்டி விட்டுட்டு இன்னொரு பகுதியில் இயற்கை வளங்களை எப்படி நாம் அதை வந்து தனியாரிடம் கொடுப்பதற்கான வேலைகள் செய்வது என்பதை ரொம்ப தெளிவாக அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவங்களுடைய திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கூட எல்லா இயற்கை வளங்களையும் அது வந்து ஒரு மூலதனமாக மாற்றுவதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த போக்கு அப்படிங்கிறது கடுமையான போக்கு, ஆபத்தில் தான் போய் கொண்டு முடியும். இதுக்கு மாற்றாக நம்ம முன்வைப்பது என்ன அப்படின்னா, சூழலை மையமாக வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நமக்கு வேணும். சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலாக இருக்கக்கூடிய திட்டங்கள் வேணும். ஒரு இடத்துல எல்லா உற்பத்திக்கு போய் குவிக்காம அதை பரவலாக்குவதற்கான டீசென்ட்ரலைசேஷனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கணும். ஒரு சர்க்குலர் எக்கனாமி நோக்கி நாங்கள் நகர வேண்டும். சொல்லப்போனால் இந்தியாவில் ஜேசி குமரப்பா போன்ற நபர்கள்லாம் அன்றைக்கே கிரீன் எக்கனாமிக்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அதை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஐரோப்பாவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்க்கு வந்து போகிறாங்க, அவங்க எக்கோ சோசியலிசம் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்று வந்து ஐரோப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்காங்க, ரினியூவல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க, புதுசாக டேம்ஸ் கட்டுறதில்ல அவங்க. அப்போ ஐரோப்பா இன்றைக்கி வந்து வேறு இடத்துக்கு அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி உதாரணங்களை எடுத்துக்கொண்டு நாம் இங்கே செயல்படுத்துவது என்பது தான் சூழலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், எதிர்கால சங்கதிகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். சுற்றுச்சூழல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு மிக நுட்பமான பதில்களை தந்து தெளிவை ஏற்படுத்தினீர்கள். நன்றி. நன்றி. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.